கதை தான் பண்ணாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் சீமான் அவர்கள் இதை கண்டும் அவர் வெக்கப்பட போகிறதும் இல்லை, அச்சப்பட போகிறதும் இல்லை. ஏன்னா அவர் போகிற வழியிலே ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டு போகிற டைப் அவர். அதனால் இது ஒரு பெரிய ஜிஜிபி மேட்ரு, அவ்வளோ. இப்போ முதல்வர் அவர்களுமே உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காரு. அதை டிபெண்ட் பண்ணி கலாச்சி நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சும்மா இருப்பீங்களா? பயங்கரமாக கலாய்ப்பார். அதனால் நீங்கள் வந்து அதை பார்க்கல. இந்த கேள்வியை கேட்டு திருமாவளவனை நியாயப்படுத்து. இவர் வந்தவர் அதுக்கப்புறம் இவர்கள்ட்ட தான் ஆகச்சிறந்த அரசியல் மேதைகள்லாம் இருக்காங்கல்ல, புஷி ஆனந்த் இந்த மாதிரி. அதை தாண்டி ஒருத்தரை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அவர் எடுத்தாங்கல்ல, அவங்களாம் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 5 கொள்கை தலைவர்கள் அதில் பெரியார் இந்த மாதிரிலாம் கொண்டு வரும்போது சீமானுக்கு முதல்ல அங்கே ஒரு பிரச்சனை வருது. சீமான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, என்ன விஷயம் அவர்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம்? அதான் கெட்ட பழக்கம் என்னன்னா, யாரையும் மதிக்காத தன்மை, யாரையும் மதிக்காத தன்மை, யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது, எப்படி சொல்றீங்க அவர் யாரையும் மதிக்கல அப்படின்னு? ஸோ அதனால இதெல்லாம் நடக்கும். அப்போ அவங்க கூட்டணி, அப்போ இவங்க எல்லாரும் வலை வீசுகிறாங்க. இந்த வலையில் வந்து எந்த மீன் சிக்குங்கிறது ஒன்று கணக்கு இருக்குது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து போயிருந்தது. அந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 யூடியூபர்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு சீமான் அவர்களை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசியிருந்திருக்காங்க. மாடுகளுக்கு ஒரு மாடே வந்து மாநாடுலாம் நடத்தியிருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி கிண்டலாக பேசியிருக்காங்க. அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களும் இருந்திருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவனுடைய சமீபத்திய நடவடிக்கைகள், அவர் ஒரு ஆகச்சிறந்த தலைவர், நிறைந்த படிப்பாளி, யாரையும் மனது புண்படுற மாதிரி பேச மாட்டார். நீங்கள் பத்திரிகையாளர்களே கோபமாக கேள்வி கேட்டால் கூட அவர் பொறுமையாக பதில் சொல்லுவார். ரொம்ப எளிமையானவர். அப்படிப்பட்டவர் இந்த திமுக கூட்டணியில் வந்த பிறகு முட்டு கொடுக்குறன்ற போர்வையில் அவருடைய பல விஷயங்களில் அவருடைய தரம் குறைந்து கொண்டே வருகிறது. அதில் ஒன்று தான் அவருடைய பிறந்த நாளில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. நம்மளே பொறுத்துக்க மாட்டோம். இல்லாத ஒருத்தரை ஒரு மேடையில் பேசுறதுன்றது அவசியம் இல்லாது. உங்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி, அதில் போயிட்டு இவர்களை திருமாவளவன் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? அவர் பண்ணுறாருன்றத விட அதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பண்ணி பண்ணுறாங்கன்னு வச்சிங்கன்னா அதை அவர் அனுமதிக்கக்கூடாதுன்ற, நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேசுங்க. ஆனால் வந்தவர்களும் அப்படி தான், இவரும் அப்படி தான் வளர்ந்துருக்காரு. அதனால் அதோடைய விளைவு என்னென்னா, சீமானை இல்லாத ஒருத்தரை நீங்கள் பற்றி பேசும்பொழுது அவர்கள் மரியாதை குறையாது, என்றைக்குமே அது கூட தான் செய்யும். அவங்க டைரக்டா சீமான்னு சொல்லாம இன்டைரக்டா அப்படியே சுத்தி வளைச்சு அவர்கள் பல இடங்களில் பேசிட்டாங்க. ஏன்னா அவர்கள் திமுக, நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சிக்கு பத்திரிகையாளர்கள் ஆதரவாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கட்சிக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கலாம், அவர்கள் தலைவர்களை ஆதரித்து பேசலாம், எதிர்த்தும் எதிரில் இருக்கிறவர்களை விமர்சிக்கலாம், அது நாகரிகமாக இருக்கணும். பத்திரிகை துறைன்னு வந்த பிறகு நீங்கள் ஆதரவு நிலைப்பாடுன்னு, இப்போ எனக்கு ஒரு கட்சி விருப்பமாக இருக்கும், நான் அதுக்காக நான் பேசுகிறேன்னா நான் பத்திரிகாரன் கிடையாது. நான் ஒரு மதம் சார்ந்தவனாக இருப்பேன், நான் அதுக்காக பேசுனா பத்திரிக்காரன் கிடையாது. நான் பொதுவான மக்களுக்கான விஷயமா பேசணும். என்னுடைய இதில் கொஞ்சம் எதிரொலிக்கும், அதுக்காக எல்லா டைம்லையும் அதை வந்து அதே முழு மூச்சாக பண்ணக்கூடாது. இப்போ வந்து இது சமூக ஊடக காலம், அதனால் என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் இது பண்ணலாம். நீங்கள் சட்டையர் பண்ணுறது வேறு. இப்போ ஷோ பண்ணுவார், சட்டையர் பண்ணுவாங்க, கிண்டல், அது எதிராளியை ரசிப்பான், அவதூறு பண்ணக்கூடாது. அதனால் இது வந்து திருமாவளவன் இதெல்லாம் ரசிக்கிறாரு. இன்னொரு சமூக ஊடகம் கேவலமாக பேசுவார்கள் எல்லாரையுமே, அதில் நிகழ்ச்சிகளை கூட கலந்துக்கிறாரு. அதனால் இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்றது இதில் தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அது திருமாவளவனுடைய பிறந்தநாள் மேடையில் நடந்த நிகழ்ச்சி வந்து அது திரு சீமான் அவர்களைத்தான் வந்து குறித்து பேசுனாங்கன்னு ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அப்படிதான் அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா மாநாட்டை பற்றி தான், அதாவது மாடுகளுக்கான மாநாடு நடத்திருந்தாரு இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணி தான் மாநாடு 5 தலைவர் நடத்தினாங்க. நீங்கள் எப்படி சீமான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? அதான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இது வந்து சீமானை பற்றின செய்தின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த தேசமே வந்து மாடுகளை வைத்து தான் மனித வாழ்க்கையை ஆரம்பிக்குது.
இன்றைக்கு இந்தியாவுக்குள்ளே வரும்போதே ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு தான் வந்தானுங்கன்னு சொல்கிறானுங்க இந்த பார்ப்பனர்களும் இந்த மக்கள் நம்மளுமே. அப்போ பார்ப்பனர்களை திட்டியிருப்பாங்க, அந்த அவர்களை திட்டியதை நீங்கள் சீமான்னு தப்பாக எடுத்துக்கூடாது. அதனால் ஆடு மாடுகள் இல்லாமல் மனிதன் வாழ்க்கை இல்லை. அதனால் அவங்கள பற்றி பேசுகிறாங்க, ஒரு விமர்சனம் பண்ணலை. அவங்க அதை பற்றி ஒரு கதை தான் பண்ணாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் சீமான் அவர்கள் இதை கண்டும் அவர் வெக்கப்பட போகிறதும் இல்லை, அச்சப்பட போகிறதும் இல்லை. ஏன்னா அவர் போகிற வழியிலே ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டு போகிற டைப் அவர். அதனால் இது ஒரு பெரிய ஜிஜிபி மேட்ரு. அவ்வளோ. இப்போ முதல்வர் அவர்களுமே உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை டிபெண்ட் பண்ணி கலாச்சி நாம் தமிழர் கட்சி சார்பா ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அப்ப நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏன் பண்ணாமலா இருக்காங்க? பண்ணிட்டு தானே இருக்காங்க. நீங்க பார்த்தது இல்லையா? ஏகப்பட்டது பண்றாங்க. அவங்க தம்பி எல்லாம் இருக்காங்க. நீங்க இந்த சாட்டை துரைமுருகன்னு ஒரு நண்பர் இருக்காரு, என் மாப்பிள்ளை தான், சின்ன மாப்பிள்ளை. அவருடைய சேனலை போய் பாருங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் எப்படியும் ஒரு நாளைக்கு 4-5 போடுவார் அவரே பேசி. அவர் இப்போ கலாய்க்கிறதே ஸ்டாலின் ஐயாவை பற்றி தான் கலாய்ப்பார், பயங்கரமாக கலாய்ப்பார். அதனால் நீங்கள் அதை பார்க்கல. இந்த கேள்வியை கேட்டு திருமாவளவனை நியாயப்படுத்துறீங்க. அது அப்படி இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், யார் பண்ணாலும் தப்பு தான். இப்போ இவர் சொன்ன மாதிரி எனக்கு என்னன்னு பேசுறது தலைவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து பேசணும், அவருடைய கொள்கைகளை விமர்சிக்கணும். அது இல்லை, அதை அவமானப்படுத்துகிறான்னு நினச்சிக்கிட்டு சுய சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் தப்பு. இங்கே சீமானை தான் பண்ணாங்க, இவர் சொன்ன மாதிரி அவர் அதையும் கடந்து போவார். ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் மாநாடெல்லாம் நடத்த போறாரு. ஸோ அதுக்கான பிரம்மாண்ட ஏற்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாநாடு நடத்துறதுனாலையும் விஜய் அரசியலுக்கு வந்ததுனாலையும் சீமான் அவர்களுடைய வாக்குகள் பிரியும் அப்படின்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சீமான் கிட்டத்தட்ட 2010 வராரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நிற்கிறாரு. படிப்படியாக 2%, 4%, 6-8% கொண்டு நிப்பாட்டுறாரு. 2000 ஒரு தேர்தலில் சந்திக்க நேரத்தில் அன்றைக்கி 2 பிரதான கட்சிகள் 2 பக்கம் நின்றுந்தாங்க. சீமான் ஒரு பக்கம் நிற்கிறாரு. அப்போ அந்த வாக்குகள் திமுகவை பிடிக்காதவர்கள், அதிமுக பிடிக்காதவர்கள் வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள் சீமானுக்கு விழுந்திருக்கணும். அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார், பார்ட் டைம் அரசியல்வாதி. ஆரம்பித்த உடனே அந்த தேர்தலில் அந்த இதில் அவர் ஒரு 4% வாக்கு வாங்குறாரு. அது கிட்டத்தட்ட சீமானுக்கு போக வேண்டியது. சீமானுக்கு என்ன கோவம்னா, 4% வாங்குறீங்க, சஸ்டைனாக நில்லுங்க. 4%ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் திருமாவளவனை கேட்டிங்கன்னா அதோடைய வேல்யூ தெரியும், இடதுசாரிகளை கேட்டிங்கன்னா வேல்யூ தெரியும். ஏன்னா அவன் 4% கூட வர முடியல. முதல் தேர்தலே 4% வர்றீங்கன்னா அது ஒரு பெரிய வேல்யூ. ஆனால் டியூப்லைட் வச்சு டார்ச் லைட்டை உடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அறிவாலய வாசலில் போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த தடவை காலை பிடிச்சி இழுத்து விட்டது யார்? ஒரு நடிகர். அவர்கிட்ட ஏதாவது கொள்கை இருந்ததா? ஒன்றுமே இல்லை. கேட்டால் நான் பார்ட் டைம் அரசியல்வாதினாரு. போய் சேர்ந்த இடத்துல சேர்ந்துட்டார். ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கார். சேம் இதே இது 2026 எலெக்ஷன் வருது. இந்த நேரத்தில் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவர் கட்சிக்கு ஏதாவது இலக்கு இருக்கா? இது வரைக்கும் தனிச்சு நிற்கிறேன்றாரு. இவர் யாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு, யாரும் வரல. இப்போ தனித்து விடப்பட்டிருக்கிறார். இவர்கள் கட்சிக்கு ஒரு கட்டமைப்பும் இல்லை. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை நிறைய பேர் வாண்டடா நீங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுறதெல்லாம் தகவல் வருதே. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யார் வாண்டடா கூப்பிடுறாங்க? இப்போ அதிமுக கூட விஜய் அவர்கள் அதிமுகவில் இணையணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. ஸோ அழைப்பெல்லாம் கூட விடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் பரவிட்டு. அது ஒரு தனி பாட்டுங்க. வந்தா லாபம் தானே. விஜய் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி கூட வந்தாருன்னா டிஎம்கே ஈஸியா வீழ்த்திடலாம். ஏன்னா சீமான் அவர்களுமே ஆரம்பத்துல ஒரு கணக்கு போட்டதா சொல்லப்படுது. விஜய் அவர்கள் நம்ம கிட்ட வருவாரு, ஏன்னா புதுசா அரசியல். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இது அப்போ விஜய் 2024க்கு முன்னாடியே சீமானோட ரொம்ப இணக்கமா இருக்காரு. கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாக 2 பேரும் இணைந்து செயல்படலாம்னு ஒரு மாற்று அணியை உருவாக்கலாம்னு சீமான் நம்புறாரு. திராவிட கட்சிகள் இல்லாமல் தம்பி வர்றாப்புல அவருடைய ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க, நம்மகிட்டே இருக்காங்க, வச்சு ஒரு மாற்று கொண்டு வரலான்னு இவர் வந்தவர். அதுக்கப்புறம் இவர்கள்ட்ட தான் ஆகச்சிறந்த அரசியல் மேதைகள்லாம் இருக்காங்கல்ல, புசி ஆனந்த், இந்த மாதிரி. அதை தாண்டி ஒருத்தரை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அவர் எடுத்தாங்கல்ல, அவங்களாம் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 5 கொள்கை தலைவர்கள், அதில் பெரியார், இந்த மாதிரிலாம் கொண்டு வரும்போது சீமானுக்கு முதல்ல அங்கே ஒரு பிரச்சனை வருது. 2வது நம்ம கூட்டணி பெரிய கூட்டணி அமைக்கணும், காங்கிரஸ் எல்லாம் உள்ள கூப்பிடணும் இது பண்ணுறாரு. அதில் ஒரு பிரச்சனை வருது. 3வது முக்கியமான பிரச்சனை, என் தலைமையில் கூட்டணி. விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் என்ன பேசுகிறாரு?
என் தலைமையில் கூட்டணி அமையும், நாம் வெல்வோம், அதனால நம்ம சும்மா இருக்கலாமா, நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு சேர்த்துக்கணும், அவங்களுக்கும் ஆட்சியில் பங்கு தரணும் அப்படி பேசுகிறாரு. சீமானையும் வம்பு இழுக்கிறாரு. இது எல்லாம் வந்து அவர்கள் பிளவுக்கு காரணமாக அமையுது. அப்போ கொள்கை எதிரிகள் அப்படின்னு சீமான் நிலைநிறுத்தியிருக்கிறார். திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுகிற தலைவர்களையும் ஏற்றுக்கிட்டு பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்று இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்றுனா லாரி அடி செத்து போயிடுன்றாரு. அது ஒரு கடுமையான விமர்சனமாக பார்க்கப்படுது. அதற்கு பிறகு இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ எலெக்ஷன் நெருங்குது. இந்த நேரத்தில் சீமான் இவர்களை அடிக்கலைன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த அடிப்படையான அந்த ஓட் பேங்க்கும் பாதிக்கப்படும் அவருக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கேல எடப்பாடியை ஒன்றும் இல்லாதவர்னு பேசுகிறாங்களா? ஒன்றுமே இல்லை, தவழ்ந்த பாடி, அடிமை. நீ வந்து இது அது உனக்கு எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது, நீ சாதாரண ஆள், இப்படிலாம் சிஎம்ஏ பேசுகிறாரு. ஏன்? ஒருத்தரை காலி பண்ணோன்னா அவரை ஒன்றும் இல்லாதவர்னு கொண்டு வரணும், அப்போதான் அவர் காலி ஆவார். சேம் அதே டாக்டிக்ஸை சீமான் கையில் எடுக்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீ சும்மா கட்சி ஆரம்பிச்சிருக்க, ஓரமாக போய் விளையாடு, நாங்கள் பெரிய வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாரு. இதன் மூலயமாக அந்த ஒரு இளைஞர்கள் ஒரு தடுமாறி இருப்பாங்கல்ல, அந்த இளைஞர்களை ஓரளவுக்கு இதுக்குள்ளே இழுக்கலாம், 8% தக்க வைக்கலாம், கூடுதலாக ஏற்றுவதில் பார்க்கலான்றதோட சீமானுடைய டாக்டிக்ஸ். அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் முதல்வரை போய் சந்திச்சுட்டு வந்ததுனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் போராட்டத்துல இருந்து கலைஞருடைய அந்த உண்ணாவிரதம் வரைக்கும் சீமான் போட்டு கிளிகளின்னு கிழிச்சிட்டு தான் இருக்காரு. இது மடைமாற்றுகிற செயல். சீமானை அவருடைய அந்த பிரச்சாரத்தை அவருடைய இதை வந்து மடைமாற்றுகிற வேலை, சிம்பிளிஃபை பண்ணுறது. இப்போ எப்படி இங்கே வந்து இந்த சைடு கொஞ்சம் பேசினால பாஜக ஆளு பி டீம் அவர் இவர் சொன்னார்ல, அந்த இதுக்கு நீட்டுக்கு சொன்னார்ல விஜய், நீட்டு மட்டும் வாழ்க்கைன்னு நினைக்காது, உடனே பி டீம்ட்டாங்களா? அந்த மாதிரி இந்த மடைமாற்றுகிற வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது நம்மளுடைய சீமான் அவர்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி அவங்க சொன்னது அது வாஸ்தவம்தான். ஏன்னா அவர் 2010 ஆரம்பிக்கும்போது அந்த முதல் தேர்தலிலே வந்து அவர் ஒரு 4% வாக்குகள் வாங்கினார். அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து இன்றைக்கி 8.2 நிற்கிறாரு. இப்போ அந்த 8.2% தக்க வைக்கிறதே பெரும்பாடுங்கிற நிலையில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 8.2% வாக்குகள்ங்கிறது இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் தமிழகத்தில் அது ரொம்ப மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காரு. இப்போ சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருப்பாரையானால் கண்டிப்பாக இவர் தான் வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்காரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கும். அந்த அளவுக்கு அவர் ஒரு ஸ்ட்ராங்கு லீடராக இருக்கார். ஆனால் எப்படியும் வந்து விஜய் வருவார், தம்பி வருவான், நம்ம தலைமை தாங்கலான்னு நினச்சாரு. அவர் ஏன் தம்பில மேலே தான் கூட்டணின்னு அவர் சொன்னார். அதுக்குள்ளே அவர் சொன்ன மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையெல்லாம் வந்து உதிர்த்தார். சீமான்ட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, என்ன விஷயம் அவர்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம்? அதான் கெட்ட பழக்கம் என்னன்னா, யாரையும் மதிக்காத தன்மை, யாரையும் மதிக்காத தன்மை, யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது, எப்படி சொல்றீங்க அவர் யாரையும் மதிக்கல அப்படின்னு? மதிக்கிறது இல்லை. உறவுமுறை சொல்லி தானே கூப்பிடுவாரு, யாரை மதிக்காம பேசியிருக்காரு? அதெல்லாம் அதை எங்களுக்கு தம்பி விஜய்னுவாரு, அண்ணன் சித்தப்பா, அதே மாதிரி தான் மாப்பிள்ளன்ற மாதிரி அவரு மாமா சித்தப்பா உறவுமுறை தான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரது நான் முதலமைச்சர் ஆனால்னு மூச்சுக்கு 300 தடவை அவர் மேடை பேச்சுகளை பாருங்களேன். இப்போ நான் முதலமைச்சரானான்னு சொல்லுவாங்க, நான் துணை முதல்வரானா சொல்லுவாங்க. விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ அப்படி தான் அவர் டைலாக் பேசுகிறாரே தவிர, ஒரு எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரு எப்பயுமே ஒருமையில் இல்லாமல் பன்மையில் தான். அரசியலுங்கிறது எனக்கு தெரிஞ்சு, நானும் சிறு வயசுலேருந்து அரசியலில் இருக்கேன், பன்மையில் தான் பேசணுமே தவிர ஒருமையில் பேசக்கூடாது. ஸ்டாலின் எனது அரசு, ஸ்டாலின் வந்து அது இப்போ, அதாவது எனது அரசு அது முதலமைச்சராக வந்த பின்னாடி இல்லை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் இப்படி பேசலை. திமுக ஆட்சிக்கு வந்தால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் தான் பேசிட்டு இருக்காரு. நான் முதல்வராக அப்படி அமர்ந்திருப்பேன். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ பேசுறாரே தவிர ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவரு பேசுனதில்லை. இப்ப எடப்பாடி அது பேசுவோம்மா, அது இப்ப ஆட்சியில இருக்கும் இல்ல.
இப்போ வந்து எடப்பாடி பேசுகிறாருன்னா அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அதனால் நான் மீண்டும் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வளவிருக்கிறாரு. சரிங்களா? அதாவது எப்படின்னா, அழிஞ்ச குட்டையில் மீன் பிடிக்கிற மாதிரி. என்ன மாப்பிள்ள நான் சொல்கிறது சரிதானே? அழிஞ்ச குட்டையில் மீன் பிடிக்கிற மாதிரி இப்போ எல்லாரும் வலையை வீசுகிறாங்க. சரியா? ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி, அதுக்கப்புறம் அதிமுக அதனுடைய கூட்டணி, அதுக்கப்புறம் திரு சீமான் அவர்கள் தனிச்சு நிற்கிறாரு, அதுக்கப்புறம் விஜய் அவருடைய கூட்டணி வரும். வரும் 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 என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, உதிரி கட்சியெல்லாம் இருக்குல்லடா, லெட்டர்பேடு கட்சியெல்லாம் இருக்குல்ல, அந்த கட்சியெல்லாம் சேர்த்து வச்சுப்பாரு. சரிங்களா? இப்போ ஏற்கனவே ஒரு பாய் கூட ஒருத்தர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் தான் துணை முதல்வர்ன்றாங்க. ஸோ அதனால இதெல்லாம் நடக்கும். அப்போ அவங்க கூட்டணி, அப்போ இவங்க எல்லாரும் வலை வீசுகிறாங்க. இந்த வலையில் வந்து எந்த மீன் சிக்குங்கிறது ஒன்று கணக்கு இருக்குது. அது நம்ம இப்போ சொல்ல இயலாது. ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறது மீனாகவும் இருக்கலாம், பாம்பாகவும் இருக்கலாம், முதலையாகவும் இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். அது சிக்கும்போது அப்புறம் தான் அதை கரைக்கு எடுக்கும்போது தான் தெரியும். அது மாதிரி 26 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கங்கிறது தெரியும். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை, சீமான் நான் முதலமைச்சராக வரணும்னு அவர் விரும்புகிறாரு. திரு தம்பி விஜய் வந்து நான் முதலமைச்சராக வரணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. விஜய் இல்லை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஏதாவது ஒரு கூட்டம் சொல்லுங்க. இல்லை நான் முதல்வர் ஆனால் அப்படின்னு விஜய் எங்கேயா சொல்ல? இல்லை நான் தான் முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லிட்டேன். நான் தான் முதல்வர் வேட்பாளர். நான் அப்படி சொல்லணும். இப்ப எடப்பாடி பேசுறாரு, நான் முதல்வர் ஆனால் மீண்டும் லேப்டாப் கொடுப்பேன், நான் மீண்டும் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியம். எனக்கு அந்த அவரை பத்தின பர்சனல் லைஃபையும், அவர் குடும்ப வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, குடும்பத்துக்கு நல்ல மனுஷன், அதில் எல்லாம் எந்த தவறும் இல்லை. ஆனால் என்றைக்கு வந்து இவர்கிட்ட ஜெயலலிதா அம்மா வந்து பொருளெல்லாம் இவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு ஒரு 4 மந்திரிகளை நியமித்து அவங்க எல்லாம் இவர் கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களோ, அன்னைக்கு இவர்கிட்ட பொருளாதாரம் நிறைய குமிஞ்சிச்சு. அந்த பொருளாதாரத்தை வந்து இவருடைய ஸ்பிரிட் பண்ணார். இவருடைய உறவினர்களுக்காக எல்லா இடத்துலையும் ஸ்பிரிட் பண்ணவே மாட்டாங்க. சரியா? அந்த மாதிரி பண்ணார். 2வது, யாருக்கிட்ட முதலமைச்சர் யார் மூலியமாக வாங்கினாரோ அந்த அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா நான் உங்களுக்காக காத்திருப்பேன்னு சொன்ன நபர் பலமுறை காலில் விழுந்து தான் அந்த அமைச்சர் பொறுப்பாக வாங்கினார். கடைசியில் அந்த அம்மா சிறையில் இருக்கும்போதும் போய் பார்க்கல, விடுதலாகி வரும்போதும் பார்க்கல, இந்த நிமிடம் வரை பார்க்கல. அப்போ இது அயோக்கியத்தனத்தினுடைய முதல் தான். நீ போய் பாரு, பார்க்காம அது. 2வது, மனித நேயங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒருத்தர் காலில் விழுந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட இருந்து பொறுப்பை வாங்கிக்கிட்டு அவங்களே துவேஷமாக இன்றைக்கி பேசுகிறதும் வைக்கிறதும் எந்த வழியில் நியாயம்? இது ரொம்ப தவறான செயல். அப்போ இவர் வந்து நம்பிக்கையான ஆட்கள் இல்லை. இவங்க கட்சிக்கே வந்து துரோகம் பண்ணும்போது, வாஜ்பாய் இருக்கிற வரைக்கும், அவர் முரசொலி மாறன் மருத்துவமனையில் இருக்கிற வரைக்கும், இலாத மந்திரியாக 1 வருஷம் வச்சுருந்த பிறகு, அவர் இறந்த பிறகு வாஜ்பாய் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இப்படி போன உடனே புடரியை சாத்துவான்னு, அந்த மாதிரி விட்டு புடரில் கதவு சாத்துற மாதிரி சாத்திட்டு மறுநாளே கையை கழுவிட்டு காங்கிரஸ் கிட்ட போனாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை. ஒரு விஷயம் 1976 சிட்டி பாபு மரணத்துக்கு அவ்வளோ ஒரு உயிரியே கொடுத்த தொண்டர்கள். ஆனால் இவருக்கு பிரச்சனைன்னு வந்தோடனே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சேர்ந்துக்கிட்டாங்க. அவ்வளவு நம்பிக்கை. நீங்க ரொம்ப ஓவரா கொடுக்கிறீங்க, கொஞ்சம் பொறுங்க. நாங்க வந்து பண்றோம்னா அதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருங்க சார். முரசொலி மாறன்னா அந்த நேரத்துல வந்து வாஜ்பாய், ராஜ்நாத் சிங் எல்லாம் வந்து முதலமைச்சர் கலைஞர் அப்ப பார்த்து கூட்டணிக்கு வரணும் நீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு கூட்டணி தாங்க இருந்தீங்க. இல்ல முத கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி கூட்டணி வரணும் நீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து அவர் இதுல வந்து சொல்லுவாங்க, சந்திச்சு பேசி அதுக்கப்புறம் ஒரு சில அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு தான் அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, கலைஞர் ஆட்சி போனாங்க. ஆனா தேர்தல் இப்ப நடத்த வேண்டாம்னு சொல்லி கலைஞர் சொல்றாரு. தேர்தல் இப்போ நடத்த வேண்டாம், சூழ்நிலை சரியில்லை, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு பண்ணுங்கிறாரு. எப்படி 5 வருஷம் முடிஞ்ச பிறகு
தேர்தல் 5 இப்ப வருஷம் நடத்தும். முடியல சார், 4.5 வருஷம் தான் சார். 5 வருஷம் 2009 சேர்ற 99 சேர்றாங்க. 2004 தேர்தல் வருது. சார் ஒரு கவர்மெண்ட் 5 இயர்ஸ் தான் சார். ஆமா 2004 2004 வருஷ கணக்கு வேணா ஆகும் சார். கரெக்டா வந்து உங்களுக்கு 5 வருஷம் 5 வருஷம் முடியல சார். இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. இல்ல சந்திரபாபு 99 சேர்றாங்க. சந்திரபாபு 2004 பொது தேர்தல் இல்ல